இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? பல நோய்களுக்கு இந்த ஒரு விஷயம் தாங்க காரணம். இந்த ஒரு விஷயத்த உங்க உடல்ல இருந்து நீங்க வெளியேற்றிட்டீங்கன்னா, ஆரோக்கியமா டீடாக்ஸ் ட்ரிங்க்ன்றோம், டீடாக்ஸ் டீன்றோம், டீடாக்ஸ் மெடிசன்ன்றோம். ஸோ இது எக்ஸ்டர்னலா இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு டீடாக்ஸ் நடக்கும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு இப்ப சமீப காலமா உலகம் முழுவதும் இருக்குங்க. ஆனா அன்றைக்கே அன்றைக்கே பல 100 வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் முதல்ல சொன்ன ஒரு விஷயம், உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகணும்னா இதுதாங்க ஒரே வழி. அப்போ இந்த டீடாக்ஸ் எப்படிங்க பண்றது? உடல்ல கழிவுகள் சேர சேர, அதாவது இந்த வாதம், பித்தம், கபம் சமநிலையில இருந்துச்சுன்னா 96 தத்துவங்களோடு சேர்ந்து இதுவும் பஞ்சபூதமும் நம்ம உடல்ல சரியான அளவில் இருக்கும் பொழுது நோயே இருக்காது. நம்ம வாழக்கூடிய இந்த உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படிங்க நீக்குவது? கழிவு நீக்க முறைகள் ரொம்ப முக்கியம். இந்த 3 மெத்தட ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? பல நோய்களுக்கு இந்த ஒரு விஷயம் தாங்க காரணம். இந்த ஒரு விஷயத்த உங்க உடல்ல இருந்து நீங்க வெளியேற்றிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுதான் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றது. உலகம் முழுவதுமே இப்ப சமீப காலமா தான் இதை பத்தி நம்ம அதிகமா அவேர்னஸ் வந்திருக்கு. டீடாக்ஸ் ட்ரிங்க்ன்றோம், டீடாக்ஸ் டீன்றோம், டீடாக்ஸ் மெடிசன்ன்றோம். ஸோ இது எக்ஸ்டர்னலா இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு டீடாக்ஸ் நடக்கும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு இப்ப சமீப காலமா உலகம் முழுவதும் இருக்குங்க. ஆனா அன்றைக்கே பல 100 வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் முதல்ல சொன்ன ஒரு விஷயம் இதுதான். அன்றைக்கே சித்தர்கள் சொல்லிட்டாங்க. எப்படி இது சித்த மருத்துவத்துல சாத்தியமாக இருக்கு? சித்தர்கள் எப்படி இது அன்னைக்கே சொன்னாங்க அப்படின்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உங்க உடலுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் முதல்ல வெளியேறணும். 96 தத்துவங்களை வகுத்து வச்சு அந்த 96 தத்துவங்களும் நம்ம உடல்ல சரியா செயல்பட்டா மட்டும்தான் ஒரு மனிதன் நீண்ட ஆயுளோட முழு மனதுல எந்த விதமான நெகட்டிவிட்டி இல்லாம, ஏன்னா உடலுக்கும் மனதிற்கும் சேர்த்தே அவங்க இந்த டீடாக்ஸ் மெத்தட்ஸை நிறைய சொல்லிட்டாங்க. உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகணும்னா இதுதாங்க ஒரே வழி. அப்போ இந்த டீடாக்ஸ் எப்படிங்க பண்றது? உடல்ல கழிவுகள் சேர சேர, அதாவது இந்த வாதம், பித்தம், கபம் சமநிலையில இருந்துச்சுன்னா 96 தத்துவங்களோடு சேர்ந்து இதுவும் பஞ்சபூதமும் நம்ம உடல்ல சரியான அளவில் இருக்கும் பொழுது நோயே இருக்காது. அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க என்னெல்லாம் பண்ணலாம்? உடல் அந்த வாதம் உங்களுக்கு குறையணுமா, பேதி மருந்து எடுத்துக்கோங்க. பித்தம் குறையணுமா, வாந்தி தரக்கூடிய மருந்துகளை எடுங்க. ஸோ கபம் குறையணுமா, நசியம் சார்ந்த மருந்துகளை எடுங்க. இதை மட்டும் இல்லாம இன்னும் எண்ணெய் குளியல்ல இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வரைக்கும் விரத முறைகள்ல இருந்து எல்லாமே நம்ம உடலுக்காக எதிர்க்க வச்சிருக்காங்க அப்படின்னா, இறை சிந்தனையோட இருந்து ஆரோக்கியமாக இருந்து ஒரு முக்தி அடையணும் அப்படின்றதுக்கு தான். அப்போ நம்ம வாழக்கூடிய இந்த உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படிங்க நீக்குவது? கழிவு நீக்க முறைகள் ரொம்ப முக்கியம். இந்த 3 மெத்தட ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், உங்களுக்கு வாத உடலா இருக்கலாம், பித்த உடலா இருக்கலாம், கப உடலா இருக்கலாம், மூன்றுமே சரிங்களா? இந்த 3 உடல் தேகிகளுக்குமே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணெய் குளியல் முதல் விஷயம். இதுதான் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்குவதற்கான சிம்பிளான ஒரு மெத்தட். ஸோ கட்டாயம் வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் போதுங்க. ஏன்னா ஒவ்வொரு நோய்க்கு ஏற்ற மாதிரியும் எண்ணெய் இருக்கு. இப்போ வாதம் அதிகமாக இருந்தால் வாதத்தை குறைக்கக்கூடிய தைலங்களும், பித்தத்தை குறைக்கக்கூடிய தைலங்களும், கபத்தை குறைக்கக்கூடிய தைலங்களும் இருக்கு. ஸோ வாரத்துக்கு ஒரு 2 முறை இந்த எண்ணெய் குளியல் நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெயில் கொஞ்சம் ஒரு 5-6 மிளகு, ஒரு பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணி அது மிதமான சூட்டில் இருக்கும்போது அதை உடல் முழுவதும் தேய்ச்சி நீங்கள் குளிச்சிக்கலாம். இல்லைன்னா வாரம் 1 முறையாவது. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எல்லாருமே செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா, காலையில் ஆயில் பாத் எடுக்கிறது, அதுக்கப்புறம் நல்லா காலையிலே சூடாக ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்குவது, திரும்ப மதியம் எழுந்திரிச்சு நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு வெயிலில் எங்கேயாவது சுற்றுறது, நைட்டு ஏசி ரூமில் படுத்துக்கிறது. அடுத்த நாள் என்ன சொல்வீங்க? நேற்று எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன், சூட்டை கிளப்பிடுச்சு, கண்ணெல்லாம் எரியுது,
எனக்கு உடல் சூடா இருக்கு, யூரின் போனா சூடா வருது அப்படின்னு சொல்றீங்க. எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு அசைவ உணவு எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசியில தூங்குறது, வெயில்ல சுத்துறது, பகல் உறக்கம், ஸோ ஆண், பெண் சேர்க்கை இது எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அந்த ஒரு நாள் எண்ணெய் குளியல் எடுத்துட்டீங்கன்னா, காலை உணவாக நம்ம ஏதாவது மைல்டா சிறுதானிய கஞ்சியோ, இல்ல பச்சை பயிறு கஞ்சியோ, தேங்காய் பால், பூண்டு, வெந்தயம் சேர்த்த கஞ்சியோ குடிச்சுக்கோங்க. மதிய நேரம் கீரையோட சேர்த்து மிதமான ஒரு உணவு, இரவு உணவும் மிதமாக சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு அன்றைய ஒரு நாள் நீங்க இருந்தீங்கன்னா பெஸ்ட் டீடாக்ஸ் மெத்தட். உடல்ல நோயே உங்களுக்கு வராது. இரண்டாவது முக்கியமான ஒரு டீடாக்ஸ் மெத்தட் என்னன்னா, ஒரு 7 நாள் தொடர்ந்து இதை எடுத்துக்கோங்க. அதாவது நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நெல்லிக்காய் இல்லைனாலும் நெல்லிக்காய் பொடியாக வாங்கி வச்சுக்கோங்க. காலை நேரத்துல இந்த நெல்லிக்காயை தினம்தோறும் ஒரு 7 இருந்து 10 நாள் தொடர்ந்து இதை எடுத்துக்கோங்களேன். உங்க உடல்ல நடக்கக்கூடிய மாற்றம் ரொம்ப ரொம்ப அதிசயத்தக்க அந்த உங்களுடைய லிவரை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகணும்னா 7 நாள் தொடர்ந்து இதை குடிச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு துளசி இலைகள் கிடைச்சா சேர்த்துக்கோங்க. துளசி இலைகள் ரொம்ப நல்லதுங்க. நம்ம உடல்ல மூளை முடுக்கில் அதுவும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, உடல்ல குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் இருக்குன்னா ஒரு முழு நெல்லிக்காய், கொஞ்சமா இதுல வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகள், இல்லைன்னா நீங்க புதினா சேர்த்துக்கோங்க. துளசி இலைகள் சேர்த்து நன்றாக அரைத்து இந்த சாறு நீங்க குடிச்சிட்டு வாங்க. பெஸ்ட் டீடாக்ஸ் மெத்தட். ஸோ உடல்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கழிவும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். மூன்றாவது முக்கியமான ஒரு முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல்ல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை பலப்படுத்தும் முறை. அந்த உறுப்புகள்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் ஒரு முறை. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மூலிகையால் ஆன இந்த மருந்தை தினந்தோறும் நீங்க இரவு தூங்கும்போது எடுத்துக்கலாம். ஸோ இதுல என்னென்ன மூலிகைகள் சேர்த்து இந்த சூரணம் இரவு மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இதுல இருக்கக்கூடியது கடுக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ கடுக்காய் ஒரு 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம், வாய் விடங்கம் 50 கிராம். ஸோ வாய் விடங்கம் அப்படின்னு சொல்றது நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், நிறைய பேருக்கு வார்ம்ஸ் இருக்கும், அதை வெளியேற்றுவதற்கும் இது பயன்படுது. ஸோ இதனோட மஞ்சள் 50 கிராம், லவங்கப்பட்டை 50 கிராம், தக்கோலம் 50 கிராம். தக்கோலம் அப்படின்னா இந்த ஸ்டார் அனைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் ஒரு ஸ்பைஸ் போட்டிருப்போம், ஸ்பைசஸில் இருக்கும். ஸோ இது வந்து அன்னாச்சி பூ அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு 50 கிராம். ஸோ எல்லாத்தையும் நல்லா உலர்த்தி இரவு நம்ம தூங்கும்போது இதை பொடியாக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் குடிச்சுக்கோங்களேன். உடலில் நடக்கக்கூடிய மாற்றம், ஃபேட்டி லிவர் இருக்கா, டாக்ஸின்ஸ் இருக்கா, தோல் அரிப்பு இருக்கா, தலைமுடி உதிர்தல், ஸோ நிறைய பேருக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், பித்தப்பையில் கற்கள் எல்லாமே சரியாகணும்னா இந்த பொடியை இரவு மட்டும் நீங்கள் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வாங்களேன். இது எத்தனை நாளைக்கு நம்ம எடுக்கலாம்? ஒரு 48 நாட்கள். ஸோ ரெகுலராக டீடாக்ஸ் மெத்தட்னா இது எல்லாமே நம்ம சித்தர்கள் சாதாரணமாக இல்லைங்க, உணவே மருந்தாக கொடுத்து அந்த ஒவ்வொரு நாட்களுக்கும் ஏகாதேசி விரதமா, சஷ்டி விரதமா, இந்தந்த நாளில் இது இருங்க, இதை வந்து இந்த உணவை சாப்பிடுங்க, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். இப்போ நம்ம இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அஜீரண பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஆழ்ந்த உறக்கம் வந்துச்சுன்னா நமக்கு எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். ஸோ பிரெயினுக்கும் நம்மளுடைய மனசுக்குமான டீடாக்ஸ் மெத்தட்ஸும் இதில் சித்தர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்களேன். உங்கள் உடலில் கழிவுகள், மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய கழிவுகள் கூட வெளியேற ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ அந்த உடலில் பல நோய்கள் வர்றதுக்கு இந்த கழிவுகள் காரணமாக இருக்குது. இதை வெளியேறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நார்மலாக ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, திரிஃபலா சூர்ணம் கூட இரவு நேரத்தில் எடுக்கிறீங்க. அதுவும் எடுத்துக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா திரிஃபலா சூர்ணம் சாதாரண விஷயம் இல்லை. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றும். அதனால் இதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ உடல் கழிவுகள் நீங்குச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய, மனசில் இருக்கக்கூடிய நிறைய டாக்ஸின்ஸும் வெளியேறும். உடலுக்கே உங்களுக்கு ஒரு தேஜஸ் வர்றதை நீங்களே உணர்வீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.